இந்த இட்லி வடகறி காம்பினேஷன் இருக்கு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். ஆனா இதுக்காக ஹோட்டல் போய் தனியா அதுக்கு காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை, வீட்லயே சூப்பரா செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் ஒரு கப் கடலை பருப்பை ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டு அது கூடவே உப்பு, கொஞ்சமா பெருங்காயம் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு பட்டை வகைகள், அது கூடவே கொஞ்சமா முந்திரி பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்ல, இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பருப்பை இந்த மாதிரி குட்டி குட்டியா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு குழம்பு நல்லா கொதிக்கும் போது இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான வடகறி ரெடி. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.